திருவளர் புலர் காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இந்த 2ஆம் நிலை பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முதல் நாள் பயிற்சிகளை தொடங்கலாம். இந்த பயிற்சிகள் அனைத்தும் வழக்கம் போல் நமது பிரார்த்தனைகளுடனேயே தொடங்கும். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். மவுனம்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நேருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானகம் நனியது உடைத்து. ஐயம் திரிபு என்று இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஐயம் என்பது சந்தேகம். இது நடக்குமா நடக்காதா, ஒருவேளை நடக்காவிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது போல பலவிதமான சந்தேகத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனநிலை ஐயம். திரிபு என்பது மாற்றி புரிந்து கொள்ளுதல். அங்கே என்ன உள்ளதோ, என்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு பதிலாக திரிந்து. இந்த இரண்டு மனநிலைகளுமே வெற்றியடைய நினைப்பவர்களுக்கான தடைகள். இங்கு வள்ளுவர் வையத்தின் வானகம் நனியது உடைத்து என்கிறார். சந்தேகம் இல்லாமல், சந்தேகம் நீங்கியவர்க்கு இந்த உலகத்தை விட அவர்கள் விரும்புகின்ற வானகம் அருகே இருக்கிறது. அதாவது நாம் வாழும் இந்த நிலை என்பது ஒன்று, நாம் வாழ நினைக்கின்ற, அடைய நினைக்கின்ற நிலை என்பது ஒன்று. இந்த நிலையை விட அந்த வாழ நினைக்கின்ற நிலை நமக்கு வெகு அருகில் இருக்கிறது என்கின்றார். முதல் நிலை பயிற்சியை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். இப்பொழுது இரண்டாம் நிலைக்குள் அடி எடுத்து வைக்கிறீர்கள். முதல் நிலை பயிற்சியில் உங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் உங்கள் மனதில் இன்னும் இந்த ஐயத்தின் கீற்றுக்கள் ஒளிந்து கொண்டிருக்கும். அவற்றை முற்றிலுமாக நீக்குவதற்காகவே இந்த இரண்டாம் நிலை பயிற்சி. முதல் நிலை பயிற்சியில் முடித்த சில அன்பர்கள், நாங்கள் ஏற்கனவே இதுபோல பல பயிற்சிகளை முயற்சி செய்து பார்த்திருக்கிறோம், ஆனால் தொடர்ச்சியாக எங்களால் அதை செய்து கொண்டு வர முடியவில்லை என்று கூறினார்கள். அதற்கு ஏதாவது வழி இருந்தால், கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக அபியாசம் செய்ய ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டபொழுது, இந்த இரண்டாம் நிலை பயிற்சியை பற்றிய ஒரு கருத்து உருவானது. இந்த இரண்டாம் நிலை பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த பயிற்சி முடியும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வைராகியம், உறுதிநிலை மேம்பட்டு இருக்கும். இப்போதுள்ள சூழலில் ஒரு 90 நாட்களாவது
நாம் பயிற்சி செய்யும் பொழுதுதான் பயிற்சியில் நாம் நிலை பெற்றதாக கருத வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது நமக்கு இருக்கின்ற சூழல், டிஜிட்டல் மீடியாக்களின் தாக்கம், சமூக அழுத்தம் போன்றவை நல்ல பழக்கங்களில் தொடர்ச்சியாக நாம் ஈடுபடுவதை தடுத்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நம்மை விலக்கிக் கொண்டே இருக்கிறது. உங்கள் அனைவரையும் இந்த 2ஆம் நிலை பயிற்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இதில் நீங்கள் பயிற்சி பெறுபவர்களாக மட்டுமின்றி முதல் நிலை உள்ள உறுப்பினர்களுக்கு நீங்கள் வழிகாட்டிகளாகவும் இருக்க வேண்டும். காலையில் அதிகாலையில் எழுவது, குறித்த நேரத்தில் பயிற்சிகளில் ஈடுபடுவது, பொறுப்பாளருக்கு செய்திகளை அனுப்புவது போன்ற குழுவினுடைய செயல்பாடுகள் தவறாமல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து விதிகள் என்பவை உங்களுடைய போக்குவரத்தை தடை செய்வதற்காக அல்ல, உங்களுடைய போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவே. அதுபோலவே குழுவினுடைய விதிமுறைகளும் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை நெறிப்படுத்துவதற்காகவே. இதில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடும் உறுப்பினர்களின் நலன் கருதி பலமுறை ஆய்வு செய்து பலரிடம் சோதனை செய்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். எனவே நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி குழுவினுடைய விதிமுறைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதே உங்களுக்கு முழுமையான பலன் உங்களை வந்து அடையும். எனவே அற்புதங்களுக்கு தயாரா? ஆர் யூ ரெடி ஃபார் தி மேஜிக்? நிச்சயம் நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. நமது முதல் நிலை பயிற்சிகளில் மனதுக்கான பயிற்சிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2ஆம் நிலை பயிற்சிகளில் மனதுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்குமான பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இன்று நமது இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் இயற்கை மருத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம். வாருங்கள், அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். அனைவரும் வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பலமுடன், வாழ்க பணமுடன் என்று எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லா மதங்களின், வேதங்களின், பெரியோர்களின், மக்களின் அபிலாஷை, ஆசை, ஆதங்கம், திட்டம், செயல்பாடு எல்லாம். நான் இயற்கை மருத்துவர் பேசுகிறேன், கோயம்புத்தூர் மருதமலையிலிருந்து. இயற்கை மருத்துவத்தில் மருந்து கிடையாது, நோ மெடிசின். எப்படி எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறீர்கள்? இயற்கை மருத்துவத்தில் மருந்துக்கு கூட மருந்து இல்லை. ஆம், நோ மெடிசின். ஏனென்றால் மெடிசின் லீட்ஸ் டு மெடிசின் என்று நான் சொல்வேன். பின் எப்படி குணப்படுத்துகிறோம் என்றால் மூலிகை மருந்தும் கிடையாது. மூலிகை மருந்துகள் இருந்தால் அது வேறு மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் என்றெல்லாம் மூலிகைகள் இருக்கும். என்னுடைய இயற்கை மருத்துவத்தில் பஞ்சபூதங்கள் மருந்து, உணவு, சக்தி அனைத்தும் அதுதான்.
பஞ்சபூதங்களே உணவு, பஞ்சபூதங்களே சக்தி, பஞ்சபூதங்களே மருந்து, பஞ்சபூதங்களே மருத்துவம். பஞ்சபூதங்கள் என்றால் எல்லோருக்கும் தெரியும், ஏதோ ஒரு வரிசையில் சொல்வார்கள். இதில் கெட்டியான பெரிய பொருள் மண் என்று எடுத்துக்கொள்வோம். பூமியை மண் என்று சொல்வோம். அடுத்ததாக நீர், அடுத்ததாக காற்று, அடுத்ததாக சூரியன். சூரியன் என்றால் ஒளி வெப்பம் இரண்டையும் குறிப்பது சூரியன். ஒளி வெப்பம் மட்டுமல்லாமல் அதில் பல்வேறு கதிர் வீச்சுக்கள், கதிர் இயக்கங்கள், கதிர் சக்திகள் இருக்கின்றன. அது ஒரு புறம். இதற்கடுத்தது ஆகாயம். ஒன்று பஞ்சபூத வரிசையை மண்ணிலிருந்து தொடங்கி ஆகாயம் வரை சொல்ல வேண்டும். அது ஆகாயத்திலிருந்து தொடங்கி ஆகாயம், சூரியன், காற்று, நீர், மண் என்று சொல்ல வேண்டும். பல பேர் நிலம், நீர், நெருப்பு என்பார்கள். நெருப்பு என்பது வேறு சக்தி. அது இயற்கையில் இருக்கிறதா என்பதை விட அது ஒரு பொதுவாக அழிவு சக்தியாக இருக்கிறது. ஆனால் சூரியனுடைய ஆக்க சக்தியினாலே தாவரங்கள் வளர்கின்றன. சூரிய வெப்பத்தில் 8 மணி நேரம் தாவரம் இருந்தாலும் அவை கெட்டுப்போவதில்லை. மாறாக பச்சையத்தை கொண்டு எல்லா சக்தியும் தயாரிக்கின்றன. இந்த உலகத்தினுடைய அனைத்து பொருட்களுக்கும் காரணம் 2. ஒன்று சூரியன், 2வது தாவரத்தின் பச்சை இலைகளினுடைய பச்சையம். இதைத்தான் விஞ்ஞானி சொல்லுகிறார். ஒரு ரயில் வண்டி ஓடுகிறது. இந்த ரயில் வண்டியை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானி கேட்கிறார், இந்த ரயில் வண்டி எப்படி ஓடுகிறது என்று மக்களை. ஒருவர் தண்டவாளம் என்கிறார், ஒருவர் நீராவி என்கிறார், ஒருவர் என்ஜின் என்கிறார். இதற்கெல்லாம் ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அந்த விஞ்ஞானி புரிய வைக்கிறார். 2 பொருள். ஒன்று சூரியன். அந்த சூரிய ஒளியை வாங்கி பல்வேறு ஆற்றல்களாக, பொருள்களாக, உணவாக, மருந்தாக, மரமாக, அது தரும் வரமாக, அதன் காரணமாக மாற்றியது அந்த பச்சையம், குளோரோஃபில். இயற்கை மருத்துவத்தில் அந்த குளோரோஃபில் மிக முக்கிய இடம் பெறுகிறது. இலைகளை உயிரினங்கள் பச்சையாக சாப்பிடுகின்றன. ஆடு மாடு இலைகளை தின்கின்றன. புலி, சிங்கம் இலை தின்னும் சைவ மிருகங்களைத்தான் தின்ன விரும்புகிறது. ஒரு புலி ஓநாயையோ நரியையோ சாப்பிடுவதில்லை. ஒரு சிங்கம் புலியையோ ஒரு கழுதை புலியையோ சாப்பிடுவதில்லை. அசைவம் தின்னும் மிருகங்கள் கூட இலை தின்னும் மிருகங்களைத்தான் நாடி ஓடுகின்றன. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், அசைவ மிருகங்கள் கூட சைவ மிருகங்களை நாடுகின்றன. ஆனால் மனிதன் அப்படி அல்லவே. கோழி, மீன் சாப்பிடுகிறான். இவை இரண்டும் சைவ மிருகங்களா என்றால் இல்லை. இதை பற்றி தனியாக இன்னொரு நாள் பேசுவோம். இங்கே மூலிகை இல்லை. எந்த இலைகளை நாம் உண்ண முடியுமோ அவற்றைத்தான் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக மரத்தில் விளைந்த இலைகளுக்கு சக்தி அதிகம். கீரைகள் முக்கியமான இடம் பெறும். ஆனால் கீரைகளை பச்சையாக சாப்பிட முடியுமோ? முடியாது. என்னுடைய இயற்கை மருத்துவத்தில் இயற்கையாக இருந்தாலும் அதை இயல்பாக, இன்பமாக, எளிதாக சாப்பிட வேண்டும். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை மரத்தில் விளைகிறது. மணித்தக்காளி கீரை செடியில் விளைகிறது. தண்டங்கீரை, முளைக்கீரை, இன்னும் நிறைய கீரைகள் இருக்கின்றன. இவற்றை மனிதன் பச்சையாக சாப்பிட்டு வாழ முடியாது. இவையெல்லாம் 4 கால் பிராணிகளுக்கும் வேறு சில உயிரினங்களுக்குமான உணவுகள். இலைகளை செரிமானம் பண்ணுகின்ற சக்தி மனிதனுக்கு அவ்வளவாக இல்லை. கொஞ்சம் செரிமானம் ஆகும். மாடு போன்ற மிருகங்களுக்கு அசை போடும் சக்தி இருக்கிறது. வயிற்றிலே 4 அறைகள் இருக்கின்றன. தயாரிப்பு நிலையங்களாக 2 அறைகள் என்றெல்லாம் நீங்கள் விஞ்ஞானத்தில் ஆரம்பத்தில் படித்திருப்பீர்கள். மனிதன் இலையை தின்பவன் அல்ல, காய்கறியை தின்பவனும் அல்ல. ஃப்ரூட்டேரியன், கனிகளை உண்பவன். மனிதனுக்கு அடுத்த மிருகம் குரங்கு. அந்த குரங்குகள் மரத்தில் வாழ்ந்து, காடுகளில் வாழ்ந்து, இலைகளை சாப்பிடும், பூக்களை சாப்பிடும், பட்டைகளை சாப்பிடும், அவசியமான புழு பூச்சிகளை கூட சாப்பிடும். பழக்கம் வழக்கம், தேவை, சர்வைவல். காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உயிரை காத்துக்கொள்ள வேண்டும், தப்பிக்க வேண்டும். ஆனால் வளமாக இருந்தால் குரங்குகள் பழங்களைத்தான் சாப்பிடும். பழங்கள் கிடைக்காவிட்டால் இலைகளை, பூக்களை சாப்பிடும். அதுவும் கிடைக்கவில்லை, உயிர் போகிறது என்றால் என்ன வேண்டாலும் சாப்பிடும். அந்த தத்துவத்துக்கு நாம் வரக்கூடாது. அந்த குரங்கை விட அறிவிலே, திறமையிலே, பண்பாடு, ஒழுக்கம், கலை, ஞானம் இவற்றிலெல்லாம் மேம்பட்ட மனிதன் அந்த குரங்கின் உணவை விட சிறந்த உணவை சாப்பிட வேண்டும். அப்படி பார்த்தால் மனிதன் கனிகளைத்தான் சாப்பிட வேண்டும். மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன் என்பதை மனதில் வாங்கிக் கொண்டு இன்றிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வேளை உணவிலும் ஒவ்வொரு நாளும் பழங்களை
மிகுதியாக அதிகமாக பூரணமாக சாப்பிட்டால் எல்லா நோய்களும் போய்விடும் என்பது இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படை. பஞ்சபூத தத்துவம். பழங்கள் எப்படி வந்தன? மரத்தின் இலைகள் சூரிய ஒளியை வாங்கி மண்ணில் சத்துக்களையும் தண்ணீரையும் வாங்கி, தண்ணீரை நீராவி வடிவத்திலே வாங்கி, காற்றை வாங்கி, பஞ்சபூதங்களை இணைத்து அற்புதமான கனிகளாக மாற்றி தருகின்றன. ஒவ்வொரு கனியும் என்ன அழகு பாருங்கள், என்ன சுவை, என்ன நிறம், என்ன மனம். இதை மனிதன் உண்டாக்க முடியுமா? இயந்திரத்திலே மனிதன் தக்காளியை கொண்டு சாஸ் செய்வான், தக்காளி பழம் கூட செய்வான். ஆனால் தக்காளி பழத்தினுடைய தோல் இருக்கிறதே, மென்மையான ஒரு தோல், அதை இயந்திரத்தில் அதுபோல செய்ய முடியாது. ஆகவே இயற்கையின் அற்புத கொடைகளான கனிகளை சாப்பிட்டு பிணியின்றி வாழ வேண்டும். கனிகளை உண்டால் பிணிகள் போகும். இயற்கை மருத்துவத்தில் முதலிடம் கனிகள். எந்த மருத்துவர் கனிகளை சொல்லுகிறாரோ அவர்தான் இயற்கை மருத்துவர். மூலிகைகளையும் அதன் பொடிகளையும் மற்ற பிற சமாச்சாரங்களையும் சொன்னாலும் கூட பரவாயில்லை, விற்பனை செய்து அதில் காசும் லாபமும் கொள்ளையும் பார்க்கிறார் என்றால் அவர் இயற்கை மருத்துவர் பேரை சொல்லிக்கொண்டு இருக்கிறாரே தவிர அவர் உண்மையான இயற்கை மருத்துவர் அல்ல. உண்மையான இயற்கை மருத்துவர் கனிகளை சொல்வார், தண்ணீரை சொல்வார், சூரியன் கதிரவனை சொல்வார், காற்றை சொல்வார், ஆகாயத்தை சொல்வார், உண்ணாவிரதத்தை சொல்வார், தண்ணீர் சிகிச்சைகளை சொல்வார். அவர்தான் இயற்கை மருத்துவர். ஆகவே எந்த நோயாக இருந்தாலும் கனிகளை உண்ணுங்கள். நான் இஸ் ஃப்ரூட்டேரியன். நினைவில் இருக்கட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ அல்லது பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி அடுத்து வருவது நமது பழக்க வழக்கங்களின் சக்தி மற்றும் விளைவுகளை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரை. வாருங்கள் அவரது உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கிறதா சைக்காலஜி ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா இவன் ஆரம்பிக்கும்போது பேட் ஹேபிட் இப்படின்னு நெகட்டிவாக ஆரம்பிக்கிறான்னு யோசிக்காதீங்க. தொடர்ந்து அப்படியே நம்ம பாசிட்டிவ்க்கு மூவ் ஆயிடலாம். ஆமாம் உறவுகளே, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. அப்படி இந்த நேரத்தில் இந்த ஆடியோ கேட்குற உங்களுக்கும் மேபி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கலாம். அந்த பேட் ஹேபிட்டுக்கு நீங்கள் அடிமையாக ஆயிருக்கலாம். அதில் சில பேருக்கு அவங்களோட பேட் ஹேபிட் அவங்க வாழ்க்கையே தவறாக மாற்றி அமைச்சிருக்கும். சிலருக்கு தன்னோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைவதற்கு பெரும் தடையாக மாறி போயிருக்கும். நான் பேட் ஹேபிட் நீங்கள் குறிப்பிடுறது வெறும் குடிப்பழக்கமோ புகைப்பிடிக்கிறதோ சூதாடுறதோ மட்டுமில்லை, நேரமே எழுந்திரிக்க முடியாமல் போகிறது கூட கெட்ட பழக்கம்தான். அதே போல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, சோசியல் மீடியாவில் மூழ்கிறது. ஃபோன் யூஸ் பண்ணுறதா ஃபோன் எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம அதிலேயே மூழ்கி கிடக்கிறது தான் பிரச்சனை. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் மூழ்கிறது, ஹோட்டல் சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாகிறது. இப்படி எதெல்லாம் அதை விட்டு வெளியில் வர முடியாமல் நம்மளை வச்சுருக்குதோ அல்லது அதை அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கிற எதோ வேணாலும் பேட் ஹேபிட் இருக்கலாம். பொதுவாக எல்லாருமே அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு யார்ட்டையாவது அட்வைஸ் கேட்பாங்க, இல்லை சுய முன்னேற்ற வீடியோ ஏதாவது பார்ப்பாங்க. அதை பார்த்து 100 தான் வைராக்கியமாக தங்களோட பழக்கத்திலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வருவாங்க. மீதி பேர் ஒரு 4 நாள் முயற்சி பண்ணிவிட்டு 5ஆவது நாள் பழைய இடத்துக்கே போயிடுவாங்க. அப்புறம் எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த யோசனையை சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான். உங்களோட மொத்த எனர்ஜியும் பயன்படுத்தி பழைய பழக்கத்திலேருந்து விடுபடுறதில் கவனம் செலுத்துறதை விட அதுக்கு பதிலாக வேறு குட் ஹேபிட்டை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் போக போக அதுவே உங்கள் பழைய கெட்ட பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ரும். ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் மூளையால் ஒரு பழக்கத்தை எரேஸ் பண்ணவே முடியாது. அதால் உங்கள் பழக்கத்தை அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு தடவை நீங்கள் நீச்சல் பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 வருஷம் கழித்து உங்களை யாராவது தண்ணியில் தூக்கி போட்டால் கூட உங்களால் அழகாக நீந்தி வர முடியும். ஆமாங்க, உங்கள் மூளை உங்களோட கடைசி நாள் வரைக்கும் உங்கள் ஹேபிட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். அதாவது நீங்கள் அடிமைப்பட்டு கெடுக்கிற இந்த கெட்ட பழக்கத்துக்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்துக்கு கமிட் பண்ணுங்க. அதுக்கு மாற்றாக வேறு நல்ல பழக்கத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சைக்கிளிங் போகலாம், இல்லைன்னா வாக்கிங் போகலாம், இல்லை ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி படிக்கலாம், இல்லை உடற்பயிற்சி செய்யலாம். இப்படி வேறு பழக்கத்துக்கு கமிட் ஆனால் மெல்ல மெல்ல பழைய கெட்ட பழக்கம் காணாமே போயிடும். ஆனால் இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. அதே சமயம் இது அவ்வளோ கஷ்டமான விஷயமும் இல்லை. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அழகாக தெளிவாக ஆதாரத்தோடு எடுத்து சொன்ன ஒரு புத்தகமான தி பவர் ஆஃப் ஹேபிட் அப்படிங்கிற புத்தகம் மூலமாக உங்களுக்கு தினமும் இதில் சொல்ல போகிறேன். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு உங்களை நான் வற்புறுத்த போகிறதில்ல. அதே சமயம் அதில் உள்ள சாராம்சத்தை முழுமையாக போர் அடிக்காமல் எவ்வளோ சுவாரஸ்யமாக உங்களுக்கு தர முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக நான் தரப்போகிறேன். பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிற பட்சத்தில் இந்த புத்தகம் பழக்க வழக்கங்களின் பின்னால் உள்ள நரம்பியல் மற்றும் உளவியல் வழிமுறைகளை ஆராய்ந்து பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கையை எவ்வாறு உருவாக்குகின்றன மற்றும் பாதிக்கின்றன என்பதை பற்றி தெளிவாக சொல்லுது. இந்த புத்தகத்தோட ஆர்த்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டுஹிக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர். பழக்க வழக்கங்களை நாம் எப்படி ஈஸியாக மாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாக அவர் சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் வெற்றிகரமான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பழக்க வழக்கங்களையும் இந்த புத்தகம் ஆராய்ச்சி பண்ணுது. உற்பத்தி திறன் மற்றும் வெற்றியில் பழக்க வழக்க மாற்றத்தின் காரணமாக உருவாகிற ஆச்சரியமான தாக்கத்தை இது எடுத்து காட்டுது. இது நமது எய்ம், அதாவது இலக்குகளோடு ஒத்துப்போகிற, அதாவது நம்ம கோலுக்கு சப்போர்ட் பண்ணுற பழக்க வழக்கங்களை அடையாளம் காணவும் மாற்றியமைக்கவும் உருவாக்கவும் ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இறுதியில் மிகவும் நிறைவான மகிழ்ச்சியான மற்றும் நோக்கம் சார்ந்த ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, அதாவது நம்ம தினசரி ரொட்டீன் லைஃப் ஸ்டைலை மாற்றி நேர்மறையான மாற்றத்தை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த புத்தகம்
ஒரு வழிவகுக்குது உறவுகளே. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தறியிட்டு போயிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை கப்பலுக்கு நாமளே எப்படி மாலுமியாக முதலாளியாக கேப்டனாக இருக்கிறதுங்கிற ஐடியாவை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நாம் தூங்கும் முறையை பற்றி பேச வருகிறார் திரு ரங்கநாதன் அவர்கள். வாருங்கள், நாம் தூங்கும் முறையை பற்றி கற்றுக்கொள்ளலாம். திருவளர்ப்புலர் காலை அன்பர்களுக்கு காலை வணக்கம். தூக்கத்தை மேம்படுத்த என்ன செய்யலாம் என்று பார்த்து வருகிறோம். இன்று முதலில் படுக்கை அறையை காற்றோட்டமாகவும் இருட்டாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். ஜன்னல்களை திறந்து வைத்தால் காற்றோட்டம் அருமையாக இருக்கும். காற்று உள்ளே வரும் காற்று வெளியே போவதற்கு வசதியாக எதிர்ப்புறம் உள்ள ஜன்னலையும் திறந்து வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் உபயோகித்து கொள்ளலாம். ஜன்னல் திறந்து வைப்பதன் மூலமாக வெளியிலிருந்து வெளிச்சம் வர வாய்ப்புள்ளது. எனவே கருப்பு நிற திரைச்சீலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். முடிந்தால் ஐ மாஸ்க் பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படியும் மொத்தத்தில் அந்த அறை இருட்டாக இருக்க வேண்டும். 2 பேர் படுக்கும் அறை என்றால் ஒருவருக்கு தூக்கம் வரவில்லை என்றால் அவர் அந்த படுக்கை அறையை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது. சில பேருக்கு பாட்டு கேட்டால்தான் தூக்கம் வரும். அந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது மெல்லிய இசை கேட்டுக்கொண்டு கூட 1 மணி நேரத்தில் ஆஃப் ஆகும்படி செட் செய்துவிட்டு பாட்டு கேட்டுக்கொண்டே தூங்கலாம். அதுவும் டிஜிட்டல், அதாவது செல்ஃபோன், ப்ளூடூத் இந்த வகையான கருவிகளை உபயோகப்படுத்தவே கூடாது. கேசட் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். டிஜிட்டல் சம்பந்தமான எந்த கருவிகளும் உபயோகிக்கக்கூடாது. அதில் வரும் அந்த கதிர்வீச்சுகள் நம் தூக்கத்தை பாதிக்கும். மேலும் காற்றோட்டமாக இருப்பதனால் என்ன நன்மை என்றால், நாம் அந்த அறை சுத்தமாக மூடி வைத்து கொண்டால் அந்த அறையில் இருக்கும் ஆக்சிஜன் சுமார் ஒரு 4 மணி நேரம் மட்டுமே வரும். மீதி நம்ம விடியும் வரை தூங்குவதற்கு காற்று ஆக்சிஜன் இருக்காது. நாம் சுவாசித்த கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் மீண்டும் சுவாசிக்க வேண்டி வரும். இதனால் காலையில் எழுந்திருக்கும் போது லேசாக தலை வலிப்பது போன்ற ஒரு உணர்வு உண்டாகும். இதை தவிர்க்க காற்றோட்டமாக இருப்பது மிகவும் அவசியம். முடிந்தளவு அந்த அறையில் எதுவும் சத்தம் வராமல் பார்த்து கொள்ளவும். சத்தம் கூட தூக்கத்தை பாதிக்கும் வாய்ப்புள்ளது. படுக்கை விரிப்புகளும் காட்டன் துணிகளாக இருந்தால் மிக சிறப்பு. காட்டன் துணிகள் காற்றோட்டமான வசதியாக இருக்கும். நைலான் போன்ற திரைச்சீலைகளோ அல்லது விரிப்புகளோ இருந்தால் காற்றோட்டத்திற்கு தடையாக இருக்கும். உடல் வெப்பமடைய வாய்ப்புள்ளது. தூக்கத்திற்காக சரியான ஒரு நேரத்தை தேர்வு செய்த வேண்டும். 9 மணி என்றால் 9 மணி, 9:30 மணி என்றால் 9 மணி, இப்படி தினசரி அந்த நேரத்தை கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரம் வந்தாலே தூக்கம் வர ஆரம்பித்துவிடும். இப்போது தூக்கத்திற்கான உணவுகளை பார்ப்போம். மெக்னீசியம் அதிக அளவுள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டால் தூக்கம் நன்றாக வரும். மெக்னீசியம் அதிக அளவுள்ள உணவுகள் கீரைகள், பாதாம், வாழைப்பழம், வேர்க்கடலை இவற்றிலெல்லாம் மெக்னீசியம் அதிகமாக உள்ளது. மெக்னீசியம் நம் மூளையில் காமா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ற சுரக்க மெக்னீசியம் ரொம்ப அவசியம். அதே போல் பொட்டாசியம் சத்து எதற்காக தேவை என்றால், நம் தூக்கத்தில் சில பேருக்கு கால் பிடித்து கொண்டது போல நரம்பு இழுத்து கெண்டைக்கால் பிடித்தது என்பார்கள். அந்த மாதிரி வலி வரும். அதை நீக்குவதற்கு பொட்டாசியம் மிக மிக அவசியம். பொட்டாசியம் உள்ள பழங்கள் சாத்துக்குடி, ஆரஞ்சு, தக்காளி, க்ரொக்கோலி இவைகளில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. மேலும் தூக்கம் வருவதற்கு தூங்குவதற்கு ஒரு 9 மணிக்கு செல்கின்றால் 8 மணி சமயத்தில் வாழைப்பழ டீ, அதாவது வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த தோலை
ஒரு தண்ணீரில் ஒரு பழத்தோல் என்று போட்டு ஒரு 10 நிமிடம் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை நேரடியாக பருகலாம் அல்லது சிறிது தேன் கலந்து கூட பருகலாம். அதே போல் வாழைப்பழத்தோலுக்கு பதிலாக வெங்காயத்தை கூட உபயோகிக்கலாம். வெங்காயத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை கூட பருகலாம். அந்த பட்டை, பிரியாணி இலை என்பது சிலர் சேர்த்துக்கொள்ளலாம் அதனுடன். அப்படி சேரும்போது தூக்கம் அருமையாக வரும். இதுவெல்லாம் ஆரோக்கியமானவர்கள் தூக்கத்துக்கு மேற்கொள்ளும் பயிற்சிகள். இதே குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அந்த மாதிரி நேரத்தை கடைபிடிக்க முடியாது. அவர்களுக்கு இரவு நேரத்தில் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் தூக்கம் பாதிக்கும். அவர்களுக்கு பகலில் கூட நேரம் கிடைக்கும்போது தூங்கி அதை எப்படியும் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம் வேண்டும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இரவு பணியாளர்கள், அவர்களுக்கு இரவில் தூங்க வாய்ப்பில்லை. நைட் வாட்ச்மேன், நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, காலையில் பணி முடிந்து வரும்போது சூரிய வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் சிர்காடியன் ரிதம் கலைந்துவிடும். அதனால் சூரிய வெளிச்சத்தை பார்க்காமல் நேராக வீட்டுக்கு வந்து குளித்து சாப்பிட்டு படுத்து கொண்டால் அவர்களுக்கு அது இரவு போலவே இருக்கும். தூக்கம் சரியாக இருக்கும், தொந்தரவு இருக்காது. முடிந்தளவு இரவு பணியை தவிர்ப்பது நல்லது. முடியாதவர்கள் வேறு வழி இல்லாமல் சூரிய வெளிச்சத்தை பார்த்தால் சிர்காடியன் மாறிவிடும். அதனால் சூரிய வெளிச்சத்தை பார்க்காமல் படுத்து தூங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்க வேண்டும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. இனி நீங்கள் உங்களது வழக்கமான பயிற்சிகளை தொடர்ந்து செய்துவிட்டு உங்கள் பணிகளுக்கு செல்லலாம். நன்றி, நன்றி, நன்றி.